நாகப்பாம்புகளுக்கு வீட்டில் அறை ஒதுக்கி வாழும் வினோதம். நம்ம நாட்டுல ஒவ்வொரு கிராமத்திலையும் அதன் சொந்த மரபுகள், அந்த கிராமம் உருவானதுக்கான கதைகள் கண்டிப்பா இருக்கும். அந்த வகையில தான் இந்த மகாராஷ்டிராவில் சோலிப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஷேபால் கிராமத்திலையும் இந்த வினோதம் நடந்துட்டு வருது. இந்த நவீன மற்றும் டிஜிட்டல் உலகத்துல 21ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற அதே சடங்குகள், அதாவது பெண் தெய்வ வழிபாடுகள், வைரவர் பூஜைகள் என்பன இப்பவும் மரபு ரீதியா தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருது. அந்த வகையில தான் இந்த ஷேபால் கிராமத்திலையும் நடைபெற்று வர வினோதம் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இந்த ஷேபால் கிராமம் புனேவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தின் சிறப்பு என்னன்னா, பாம்புகளை வழிபட்டு வர்றது இந்த கிராம மக்கள் வழக்கமா கொண்டிருக்காங்க. அதோட தங்களுடையனேயே அந்த பாம்புகள் நிரந்தரமாக வாழவும் அனுமதிச்சுட்டு வராங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த பாம்புகள் உலகில் மிக கொடிய பாம்புகளில் ஒன்றாக கருதப்படும் இந்தியன் கோப்ரா என அழைக்கப்படும் நாகப்பாம்பு வகையை சேர்ந்தது. இந்த பாம்புகளில் கிராமம் என அழைக்கப்படும் இந்த ஷேபால் கிராமத்துல ஒவ்வொரு இடத்திலையும் இந்த பாம்புகள் காணப்படும். அதாவது மரங்கள்லயும் சரி, வயல்வெளிகள்லையும் சரி, ஏன் ஒவ்வொரு வீடுகள்லையும் கூட இந்த பாம்புகள் காணப்படும். இந்த கிராமத்துல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாம்புக்கு பயப்பட மாட்டாங்க. மாறாக அந்த பாம்புகளோடு விளையாடுறதும் சரி, சாப்பாடு ஊட்டுறதும் சரி, பால் கூட ஊட்டி விடுறாங்க. ஏன் தங்களுடைய படுக்கை அறையும் கூட பகிர்ந்துகிட்டு சகஜமாக இந்த பாம்புகளோட வசித்து வராங்க இந்த கிராம மக்கள். இந்த கிராமத்துல இந்த பாம்புகள் மேலும் சுதந்திரமாக உலாவுவதற்கு அனுமதி அளிச்சுட்டு வராங்க. அதுலயும் அந்த வீட்டுல ஒவ்வொரு வீடுகள்லையும் கூட பிரத்யேகமான அறையையும் உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த பாம்புகளுக்கு. அந்த அறையை தான் கூட தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேவஸ்தானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கடவுளுக்கான இடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இந்த மக்கள் இந்த பாம்புகளுக்கு இவ்வளவு மரியாதையும் அன்பையும் கொடுத்துட்டு தங்களுடைய குழந்தைகளை போலேயே பார்க்கறாங்க? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பாம்புகள் சிவனின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த பாம்புகளை கடவுளுக்கு ஒப்பிட்டு வழிபட்டு வராங்க. அதோட இந்த பாம்புகளுக்கு தனியாகவே ஆலயம் அமைச்சிட்டு வராங்க இந்த ஷேபால் கிராம மக்கள்.